never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna Hello investors, welcome to Investor Mind Voice. Today 25th September மார்க்கெட்டோட அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாட் ஆர் வி லேர்னிங் டுடே? ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். செகண்ட் ஒன் வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட். தேர்ட் ஒன் பார்க்கும்போது மார்க்கெட் இண்டிசஸ், செக்டர் இண்டிசஸ் அது எப்படி ட்ரேட் ஆகுன்னு அதையும் பார்த்துருவோம். ஃபோர்த் ஒன் ஐபிஓட ஸ்டேட்டஸ், மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருக்குது அதையும் பார்த்துருவோம். ஃபிஃப்த் ஒன் ஸ்டாக் ஃபிக்ஸ் ஆஃப் த டே, ஒரு 2 brokers ஒரு 6 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன டீட்டெயிலாக பார்த்துருவோம். மேலும் கோல்டை பற்றி மேலும் ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். சிக்ஸ்த் ஒன் டெய்லி ஒரு ஸ்டாக்கை நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சி அன்றைக்கி மசகான் டெக் ட்ரிபிள் டேஸ் தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி 26 செப்டம்பர் அதனுடைய ஓப்பனிங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். நீங்கள் மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் நோக்கி தான் போயிருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு H1B விசாவுடைய ப்ரைஸ் ஹைக்கு தான் ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது பார்த்தோன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப யோசிக்கிறாங்க. மேலும் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மூணாவதாக பார்க்கும்போது ஃபெட்டோட ரேட் கட் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னலாகவும் வேர்ல்டு லெவலையும் சரி இந்தியாவிலையும் சரி அந்த தாக்கம் தான் தொடர்ந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தோன்னா ஐ வேல்யூவேஷன் ஒரு சில செக்டர்ஸில் தொடர்ந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால இருக்கிற ப்ராஃபிட்டாக புக் பண்ணுற மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் சரி இந்தியாவில் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால தொடர்ந்து மார்க்கெட் வந்து கீழே போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இந்தியாவுடைய டேரிஃபுடைய தொடர்ந்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டு தான் இருக்க தவிர என்ன ஒரு சரியான ஒரு முடிவு ஒன்று எட்டப்படாத காரணத்தினாலையும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல நியூஸ் வரைக்கும் கிடைக்காத காரணத்தினால மார்க்கெட் தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்கு. நிஃப்டி 50 இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 166 பாயிண்ட் நெகட்டிவ் 24,890 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 25,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருந்து அதையும் உடச்சு கீழே போயிருக்கிறதுனால அடுத்து என்ன ஆகும்னு தெரியல. அடுத்து சென்செக்ஸ் பார்க்கும்போது 555 பாயிண்ட் நெகட்டிவ் 81,159 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 145 பாயிண்ட் நெகட்டிவ் 54,977 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட் பார்த்துருவோம். நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே இன்றைக்கி ஒரு நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நிக்காய் ஜப்பானுடைய மார்க்கெட் மட்டும் ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ். அமெரிக்கன் மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவ் ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. முதல் ரீசன் பார்க்கும்போது ஃபெட் சேர்மன் ஜெரன் பவுல் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது யூஎஸ்ல இருக்கிற எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் வந்து H1B விசா இதுக்கு வந்து பிரைஸ் ஹைக் பண்ணது மிகப்பெரிய தவறுன்ற மாதிரி ட்ரம்ப் மேலே நிறைய குற்றச்சாட்டு சொன்னதன் காரணமாக மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கு. ஹாங்செங் ஆகட்டும், ஷாங்காய், சிங்கப்பூர் அண்ட் சவுத் கொரியா எல்லா மார்க்கெட்டுமே நீங்கள் நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதில் US டாலர் இண்டெக்ஸ் நெகட்டிவ் தான். நம்ம இந்தியன் ருபீஸ் அகைன்ஸ்டாக US டாலர் நம்ம மதிப்பும் பார்க்கும்போது அதுவும் ஒரு $88 நியரஸ்ட், அதுவும் பார்த்தா நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த ட்ரம்போட அறிவிப்பால் யாருக்கு நல்லதோ இல்லையோ கோல்டு சில்வர் தொடர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு ஒரு நாள் மேலே போயிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சில்வர் வந்து 2.35% வந்து பாசிட்டிவ். கோல்டு வந்து பார்க்கும்போது 0.52% பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. காப்பரும் பார்த்தோன்னா நீங்கள் 1% மேலே பாசிட்டிவ். க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ். நேச்சுரல் கேஸ் வந்து நீங்கள் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. சென்னையோட கோல்டு, சில்வர், பிளாட்டினோட ப்ரைஸோட ரேஞ்ச் பார்த்துருவோம். கோல்டு 24 கேரட் 1 கிராம் 11,466, 22 கேரட் 10,510, 18 கேரட் 8,700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்து 1 கிராம் 149, பிளாட்டினம் 1 கிராம் 4,868. டைமண்ட் பார்க்கும்போது வேரியஸ் குவாலிட்டி 2,500லேருந்து 3 லட்சம் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சி டாப் 5 காயின்ஸ் மட்டும் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். பிட்காயின் பார்க்கும்போது இன்றைக்கி 1,11,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்போட அறிவிப்பின் காரணமாக வந்து பிட்காயின் தொடர்ந்து கீழே தான் போயிட்டு இருக்கு. எத்திரியம் பார்க்கும்போது $4,000, USD பார்க்கும்போது $1, XRP பார்க்கும்போது $2 மேலேயும், PNP பார்க்கும்போது $971 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் இண்டிசஸ், செக்டர் இண்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகின்னு பார்த்துருவோம். மார்க்கெட் இண்டிசஸில் 14 இண்டிசஸ் பார்த்தோன்னா பாரபட்சம் பார்க்காம அடிச்சு கீழே தள்ளியிருக்காங்க. எல்லா இண்டிசஸுமே நீங்கள் நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிச்சிருக்கு. செக்டர் இண்டிசஸ் பார்க்கும்போது 14 இண்டிசஸில் ஒரு இண்டிசஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். ரிமைனிங் 13 இண்டிசஸ் பார்த்தோன்னா நீங்கள் நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிச்சிருக்கு. அதுவும் போனால் போதும் ஒரே ஒரு இண்டிசஸ் மட்டும் மெட்டலில் மட்டும் அதுவும் ஸ்லைட்லி தான் பாசிட்டிவ். 0.22% மட்டும் தான் பாசிட்டிவ். நீங்கள் மெயினாக பெருத்தடி வாங்குறது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டர் நேற்று 2% மேலே நெகட்டிவ். இன்றைக்கி வந்து 6.5% மேலே நெகட்டிவ். அடுத்து பார்க்கும்போது நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1.27% வந்து இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஐடி செக்டரில் அதிகமாக அடிவாங்கின ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது TCS, கோஃபார்வர்ஜ், ப்ரிசிஷன் சிஸ்டம், ஆரக்கல் ஃபினான்ஸ், HCL, விப்ரோ, எம்ஃபசிஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா இந்த கம்பெனி எல்லாமே மிகப்பெரிய இன்றைக்கி ஐடி கம்பெனியில் அடிவாங்கின ஒரு கம்பெனியாக இருக்குது. ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். மெயின் போர்டு ஐபிஓவில் இன்றைக்கி ஒரு 5 IPO ஓப்பனில் இருக்குது. 5 IPOலுமே அது கிரே மார்க் ப்ரீமியம் 20% விட குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. எஸ்எம்இ ஐபிஓவில் பார்க்கும்போது ஒரு 9 IPO பார்த்தோன்னா ஓப்பனில் இருக்குது. இந்த 9 IPO பார்த்தோன்னா 20% தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. நான் IPO அப்ளை பண்ணால் ஒரு 3 ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவோம் எப்பயுமே. முதல் ரூல்ஸ் பார்க்கும்போது அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 20% மேலே இருக்கணும். ரெண்டாவது ரூல்ஸ்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு அப்வேர்டாக போகிற டைமில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். மூணாவது ரூல்ஸ்னு பார்க்கும்போது IPO அப்ளை பண்ணுறது 3 நாள் டைம் இருக்கணும். அதில் 3ஆவது நாள் தான் கண்டிப்பாக லாஸ்ட் டேவில் தான் அப்ளை பண்ணுவோம். அதுக்கான காரணம் வந்து என்னன்னா மேலே இருக்கிற கண்டிஷன் 20% ப்ளஸ் வந்து மார்க்கெட் அப்வேர்ட் இந்த ரெண்டுமே வந்து பாசிபிளாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சரி மார்க்கெட்டோடைய டென்ஷனும் சரி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். நான் லாஸ்ட் டே அப்ளை பண்ணுறது இன்னொரு காரணமும் 3ஆவது நாளுக்கு அப்புறம் அடுத்து 4th டே பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணி தெரிஞ்சிடும். ஸோ உடனே நமக்கு கிடையாது அடுத்த நாளும் தெரிஞ்சுன்ற ஒரே காரணத்தால் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்.
மேலும் லாஸ்ட்டாக வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஒரு 10லேருந்து 11-15% இருந்த ஒரு 2 IPO பார்த்தோன்னா 24ஆம் தேதி அந்த 25 இன்னைக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆயிருக்கு. இதனால தான் சொல்கிறேன் அதனோட ஐபியோட பேர் VMSDT, அதுக்கப்புறம் iValue Info Solution. இந்த 2 கம்பெனியுமே பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால தான் சொல்கிறேன் ஏதோ ஒரு IPO கிடைக்கிறதுக்காக தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. நம்ம அப்ளை பண்ணால் நம்மளோட அமௌண்ட் வந்து நெகட்டிவாக போகக்கூடாது. அதனால் நல்ல IPO சூஸ் பண்ணி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய மணியை தயவு செஞ்சு லூஸ் பண்ணாதீங்க. ஸ்டாக் டிப்ஸ் ஆஃப் த டே. டுடே ஒரு 2 புரோக்கர் பார்த்தோன்னா ஒரு 8 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனி எல்லாம் பார்த்துருவோம். சாய்ஸ் புரோக்கிங் டெக்னிக்கல் அனலைசர் சுமித் பக்கடியா ஒரு 5 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 பார்க்கும்போது NLC இந்தியா, அதனுடைய டார்கெட் பிரைஸ் பார்க்கும்போது 303, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 270 கொடுத்துருக்காரு. ரெண்டாவது MTAT டெக்னாலஜி, ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்டாக் வந்து சொல்லியிருப்போம். அதனுடைய டார்கெட் பிரைஸாக வந்து 2065, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 1861 கொடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குவிட் இந்தியா, இதனுடைய இது பார்த்த டார்கெட் பிரைஸ் 238, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 214. நாலாவது பார்க்கும்போது கராகோ இந்தியா, இதனோட டார்கெட் பிரைஸ் 517, ஸ்டாப் லாஸ் 466. மெடி அசிஸ்டன்ஸ் ஹெல்த் கேர், இதனுடைய டார்கெட் பிரைஸ் 540, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 521. அடுத்து வைஷாலிக் பிரேக் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 பார்க்கும்போது இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், இதனோட டார்கெட் பிரைஸ் 183, ஸ்டாப் லாஸ் 173 சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆயில் இந்தியா, இதனோட டார்கெட் பிரைஸ் 412, அதனோட ஸ்டாப் லாஸ் 400 சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்க்கும்போது பிரிசம் ஜான்சன், இதனுடைய டார்கெட் பிரைஸ் 180, அதனோட ஸ்டாப் லாஸ் 160 சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோல்டை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் பார்க்கும்போது ஒரு சில இந்தியர்ஸ் வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் அதிகமாக கோல்டை கன்சியூம் பண்ணுறது இந்தியா தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். மெயினாக இந்தியாவில் வந்து வெட்டிங் ப்ளஸ் கோயிலெல்லாம் அதிகமாக கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்தியா தான் அதிகமாக கோல்டு வச்சிருக்கட்டுமே சொல்லுவாங்க. பட் ஆனால் வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது பிக்கெஸ்ட் கோல்டு கீப்பர்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு 8வது தான் இருக்கிறாங்க. நம்பர் 1 இருக்கிறது USA, அடுத்தது ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா, சுவிட்சர்லாந்து. 8வது தான் இந்தியா இருக்கிறாங்க. 9th பிளேஸில் ஜப்பானும், 10th பிளேஸில் நெதர்லாந்து இருக்கிறாங்க. இந்த டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். பட் ஒரு காமன் மேனுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் கோல்டை பற்றி. நம்ம டெய்லியும் ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்க்கும்போது 1974 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 1960 தான் பார்த்தோன்னா ஒரு ஷிப் பில்டிங் வெசல்ஸ் பண்ணுறான்ற மாதிரி இந்த கம்பெனி எவாலுவேஷன் ஆச்சு. இந்த கம்பெனி பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இது வந்து அண்டர் டிஃபென்ஸ் கீழே மெயினாக வந்து இந்த கம்பெனி இயங்கிட்டு வராங்க. இந்த கம்பெனின்னு பார்க்கும்போது ஒரு நவரத்னா ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஒரு டைம்லேயே பார்க்கும்போது 10 வாஷிப் ப்ளஸ் 11 கன்வென்ஷனல் சப்மரைன் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. மேலும் இந்த கம்பெனி வந்து மும்பையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கம்பெனி அடுத்தது எக்ஸ்பென்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு 5000 கோடி நெக்ஸ்ட் இயரில் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. இந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப் ஜெர்மனி 2023 பார்த்தோன்னா ஒரு மெமோரண்டம் சைன் பண்ணி அது டைப் பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இண்டிஜினியஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலே மேக் இன் இந்தியா 2015 தனியாக இயங்குற அளவுக்கு மற்ற கண்ட்ரியோட எந்த ஒரு ஃபேர் பார்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட 75% உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பொருளை வச்சு தான் எல்லாமே மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் வரிசையில் பார்க்கும்போது இந்த ஃபீல்டில் இவங்க தான் டாப்பில் இருக்கிறாங்க. ஃபியூச்சரில் என்னுடைய growth மிகப்பெரிய அளவு தான் கண்டிப்பாக இருக்கும். மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் என்னுடைய ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். என்னுடைய மார்க்கெட்டுக்கு பார்க்கும்போது 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. என்னோட ஸ்டாக் பே 54 இருக்குது. இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது 54, நியரஸ்ட்டாக ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னோட ROC பார்க்கும்போது 43, டிவிடெண்ட் ஈல்டு பார்க்கும்போது 0.59% இருக்குது. ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மி தான். பட் கவர்மெண்ட் கம்பெனி எல்லாமே 1%, 2%, 7% மேலே இருக்கணும். அடுத்தது என்னோட டெப்ட் பார்க்கும்போது 20 கோடி. இவ்வளோ பெரிய கம்பெனி 20 கோடின்றது ஒரு கடனே கிடையாது. ஒரு டெப்ட் கம்பெனியை சொல்லலாம். இது EPS பார்த்தா 53%, OPM பார்க்கும்போது 14% இருக்குது. இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ்னு பார்க்கும்போது 2953 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பார்க்கும்போது 197 இருக்குது. ஸோ இதை விட கிட்டத்தட்ட 20-30 மடங்கு அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய ROI பார்க்கும்போது 34% இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ 15% இருக்குது. இதோட டெப்த்னு பார்க்கும்போது 0 இருக்குது. ஸோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனியே சொல்லலாம் அந்த கம்பெனியை. அடுத்து என்னோட 1 இயர் ஹைன்னு பார்க்கும்போது 3778, 1 இயர் லோன்னு பார்க்கும்போது 1918 இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது 5 இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபீஸ் ரேஷன் பார்க்கும்போது 1 விட கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கம்பெனி ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்னே சொல்லலாம். என்னோட ஃபினான்ஷியல் எல்லாமே உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. மசகான் டெக் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். 2015 இப்போ 2025 வரைக்கும் இவங்களுடைய ரிசர்வ்னு பார்க்கும்போது 2015 2000 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 7000 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இவங்க பாரோவிங் கடன் வாங்க திறன் பார்த்தீங்கன்னா 2015 83 கோடியாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 20 கோடியாக தான் இருக்குது. உண்மையிலேயே இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து உங்களுடைய டோட்டல் அசட்னு பார்க்கும்போது 2015 31,000 கோடியாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 27,000 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் தான். அடுத்து இந்த கம்பெனி 2020 தான் IPO இங்கே வந்து லிஸ்டிங் ஆனாங்க. 2020 25 வரைக்கும் அவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது 1 மந்த்தில் ஒரு 9%, 1 இயரில் 52%, 3 இயர்ஸ் பார்க்கும்போது 187%, அடுத்து 5 இயர்ஸ் பார்க்கும்போது 212%, ஓவரால் 2020 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000%, அதாவது 10 மடங்கு. நீங்கள் 2020 இந்த கம்பெனியில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டுனா இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ உண்மையிலே growth ரேஷியோ பார்க்க உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். 2015 உங்களுக்கு சேல்ஸ் 3000 கோடிக்கு மேலே இருந்து இப்போ பார்த்தோன்னா 11,000 கோடிக்கு மேலே அதிகரிச்சு. உண்மையிலே சூப்பராக இருக்கும். எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2015
3000 கோடியாக இருந்தது, இப்போ பார்க்கும்போது 9,000 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் தான். அடுத்து உங்களோட நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 2015 500 கோடியாக இருந்தது, இப்போ பார்க்கும்போது 2000 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் வந்து இவங்க நெட் ப்ராஃபிட் தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. எந்த ஒரு இயரும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகல. உண்மையிலே இந்த வேல்யூலாம் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அடுத்த க்ரோத் ரேஷியோ பார்த்துருவோம். இவங்க சேல்ஸ் க்ரோத்னு பார்க்கும்போது 10 இயர்ஸாக பார்க்கும்போது 12%, 5 இயர்ஸாக பார்க்கும்போது 18%, 3 இயர்ஸாக 26% இருக்குது. அடுத்து இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது 10 இயர்ஸாக 17%, 5 இயர்ஸாக 38%, 3 இயர்ஸாக 57% இருக்குது. இவங்களுடைய CAGR பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸில் 141% இருக்குது. 1 இயர் பார்க்கும்போது 38% இருக்குது. இவங்களுடைய ROIன்னு பார்க்கும்போது 10 இயர்ஸாக 24%, 5 இயர்ஸாக 28%, 3 இயர்ஸாக பார்க்கும்போது 32%, லாஸ்ட் 1 இயர் மட்டும் 44% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 இயர் நிறைய கம்பெனி வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ண இந்த கம்பெனிகளே சூப்பராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மசாஜன் கம்பெனியோடைய பியர் கம்பேரிசன் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். இவங்க சேம் பிஸ்னஸ் கம்பெனிலே பார்க்கும்போது மார்க்கெட் கேப் இந்த கம்பெனி தான் ஒரு டாப்பில் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் கொச்சின் ஷிப்யார்டு, சுவன் டிஃபென்ஸ், லட்சுமிபதி இன்ஜினியரிங், ஹரியானா ஷிப்பிங், இவங்களுக்கு அடுத்து தான் அடுத்தடுத்து எல்லாமே இருக்குது. இவங்களுடைய பிஇயும் பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்டோட இந்த கம்பெனி கொஞ்சம் கம்மியான பிஇல தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த கம்பெனி தான் ஒரு மோனோபோலி கம்பெனினே சொல்லலாம் இந்த பிஸ்னஸில். அடுத்து இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் 2022 25 குவார்டர் வைஸ் பார்க்கும்போது இவங்க ப்ரொமோட்டர்ஸ் 2020 டிசம்பரில் 4% இருந்து இப்போ 81% அதிகரிச்சிருக்காங்க. இது உண்மையிலே சூப்பரான விஷயம். அடுத்து FIs பார்க்கும்போது 2020 3% இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2% குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸாக பார்க்கும்போது இவங்க ஸ்லைட்லி அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து DIs பார்க்கும்போது 2022 0.26% இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 5% அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டராக பார்க்கும்போது தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வராங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பப்ளிக்னு பார்க்கும்போது 2022 1.62% இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 11% இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டர் பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து இவங்களுடைய ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. பட் பப்ளிக்கை தவிர்த்து மற்ற எல்லா வேலையுமே ப்ரொமோட்டர்ஸ், FI, DIs எல்லாமே ஹோல்டிங் சூப்பராக இருக்குது. ஃபைனலாக இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்தியா அண்டு பாகிஸ்தான் வார் வரும்போது இந்த கம்பெனி உண்மையிலேயே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, இந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் கொச்சின் ஷிப்யார்டு, பெல், இந்த கம்பெனி எல்லாம் குறிப்பாக டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. இப்போ நமக்கு வந்து சைனா அண்டு பாகிஸ்தான் தொடர்ந்து வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. மேலும் வேர்ல்டு லெவலில் அவங்களுடைய உள்நாட்டு வந்து பாதுகாப்பு அதிகரிக்கிறதுனால இந்த கம்பெனியோட க்ரோத்லாம் மேலே போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்பெனியோடைய பாசிட்டிவ் ஃபஸ்ட் என்னெல்லாம் பார்க்க போனால் என்னுடைய ஃபினான்ஷியல் வேல்யூவும் சூப்பராக தான் இருக்குது. உங்களுடைய பியர் கம்பாரிசன், உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஒன்றே தான் அவருடைய புக் வேல்யூ பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு கம்பெனி வந்து வேகமாக க்ரோத் ஆகும்போது அவனுடைய ஃபினான்ஷியல் வேல்யூ ஒரு சில வேல்யூ கண்டிப்பாக மேலே தான் வாய்ப்புகள் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஷார்ட் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாம், ஒரு லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டைமுக்கு தான் கன்சிடர் பண்ண சொல்லுவேன். நீங்கள் SIP முறையில் இந்த கம்பெனியை வீக்லியோ இல்லை மந்த்லியோ கொஞ்சம் கொஞ்சமாக லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா லாங் டைமுக்கு இந்த கம்பெனி தான் வந்து ஒரு மோனோபோலியாகவும் ஒரு க்ரோத்தில், அதுவும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனின்றதுனால மிகப்பெரிய வந்து வளர்ச்சி கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் டுமாரோ 26 செப்டம்பர் அதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோன்னா 81,050 இமீடியட் சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்த சப்போர்ட் பார்க்கும்போது 80,650 இருக்குது. இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 82,370, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 82,780 இருக்குது. நிஃப்டி பேங்க் 26 செப்டம்பர் நாளைக்கு இதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 54,902, அதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 55,400, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 55,500 இருக்குது. நிஃப்டி 50 டுமாரோ 26 செப்டம்பர் அதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 24,600, அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 24,500 இருக்குது. அதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 25,000, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 25,100, அதுக்கு அடுத்தது 25,150, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 25,200, 25,200 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னே சொல்லலாம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் வர பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் நியூஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து இப்போ மார்க்கெட்டை எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.